friends, நான் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ரெசிபி சொல்லி தர போறேன். ஈவினிங்க்கு ஏத்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ். அதாவது ஊட்டி மிளகா பஜ்ஜி வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்காது, சீசன்ல தான் கிடைக்கும். பட் இது வந்து ரெகுலராகவே கிடைக்கும். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பஜ்ஜி செய்யலாம். நம்ம இதில் செய்ய போறோம்னா கேப்சிகம்ல தான். ஸோ சூப்பராக இருந்தது, அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த விதை பகுதி இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி விதையாக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதோட போடுறாருந்தாலும் போடலாம், பட் வந்து உங்களுக்கு இடையில வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம இப்போ நறுக்கலாம். இப்போ அந்த விதை பகுதியை மட்டும் அப்படியே எடுத்துட்டோம்னா, ரொம்பவும் இது வந்து விதையோடு இருந்தால் காரமாக இருக்கும். கிட்ஸ் கூட வந்து நீங்கள் இந்த விதையை எடுத்துட்டிங்கன்னா நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க, காரமே தெரியாது. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதில் கட் பண்ணி போட்டாலும், சாம்பார், புளிக்குழம்பு, பொரியல், கூட்டு எதில் போட்டாலும் டேஸ்ட்டு மாறவே மாறாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இது சீசன் அப்படி இல்லாமல் அப்பப்போ வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கட்டாயம் பிடிக்கும். இந்த சீட்ஸை எடுத்துகிட்டு நம்ம இதில் சட்னி கூட செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கேப்சிகம் சட்னி வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். இந்த மாதிரி நீளமாக நான் வந்து நறுக்கி எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நம்ம வந்து பஜ்ஜி அப்போ தான் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்க்க ஷேப் வந்து நம்ம எண்ணெயில் போடையில் கொஞ்சம் ஷேப்ஸ் மாறும், பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீளமாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. ரொம்ப மொத்தமாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு, அதாவது நான் கடலை மாவு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், உப்பு எல்லாமே நான் சேர்த்தாச்சு, ஆல்ரெடி சேர்த்தாச்சு. மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு கெட்டியாக இருந்ததுனா தான். இதில் வந்து இன்னொரு உங்களுக்கு சூப்பரான விஷயம் நான் சொல்லித்தரேன். இட்லி மாவு ஒரு கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்திங்கன்னா இன்னுமே அந்த பஜ்ஜி வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து இட்லி மாவு இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இட்லி மாவு இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு கரண்டி அளவு ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்பவே மாட்டீங்க, பஜ்ஜி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனால் கூட உங்களுக்கு இந்த ஹார்ட்னஸ் வரவே வராது. இப்போ நம்ம போட்டாச்சு, எண்ணெய் காய வச்சுருந்தோம், எண்ணெயில் வந்து நல்லா இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி நம்ம போட்டாச்சு. இப்போ அடுப்பை வந்து நான் வந்து ஒரே கையில் செய்கிறனால லைட்டாக இது வந்து கலர் ஒரு சைடு டக்குன்னு மாறிடுச்சு. நீங்கள் வந்து இன்னொரு ஆள் ஹெல்ப்போடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கருகிராது, செவந்துராது அதிகம். இது வந்து எனக்கு லைட்டாக இப்போ ஒரு இடத்துல மட்டும் செவந்துருச்சு. ஸோ நான் உங்களுக்கு அதுக்காக சொல்லிடுறேன் முன்னாடியே, ஏன்னா நான் சிங்கிள் ஹேண்டில் வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறனால. நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க ட்ரைபாட் ஸ்டாண்டு, நான் ஆர்டர் பண்ணி ஸ்டாண்டு வந்துருச்சு, அதுக்குள்ளே ஹோல்டர் இன்னும் வராமல் இருக்குது. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்து இன்னும் கிளியரான வீடியோ, அதாவது கொஞ்ச நாள் கூட சொல்ல முடியுது, இன்னும் 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே நம்ம சேனல்லேருந்து நல்ல ஒரு கிளியரான வீடியோ தான் இனிமேல் வரும். ஸோ நான் ஸ்டாண்ட் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டாண்ட் நான் வாங்கிட்டேன், பட் அதுக்குள்ளே ஹோல்டர் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம ஷேக்கி இல்லாமல் சூப்பராக வீடியோ எடுத்து போடலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு பஜ்ஜி மாவு அந்த இது பாருங்கள், பார்க்கவே எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. நீங்கள் வந்து வீட்டில் உள்ள பஜ்ஜி மாவில் செஞ்சிங்கனாவே இந்த மாதிரி நல்லா பொங்கும். கடலை மாவில் செய்யலாம் நார்மலாக. கடையில் இருக்க பஜ்ஜி மாவோட நம்ம வீட்டில் போடுற பஜ்ஜி மாவு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வெந்துருச்சு, எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் அவசியம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் buds2bloom சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.